யார் தமன்னா? ஹலோ, என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். 2 பேரையும் காப்பாற்ற முடியுமானே தெரியல மேடம். ஆமா, எப்படி நடந்தது? மேடம், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் உடம்பு சரியில்லையே, ஆட்டோல ஏத்தி விடலான்னு வாசலுக்கு வந்த மேடம். இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு மேடம். இப்ப எங்க கூட வந்ததுல நீலி மட்டும் தான் அங்க இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். தமன்னா என்ன ஆச்சு? யார் போன்ல? சொல்லு. என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. தமன்னா என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்க? போன்ல யாரு? என்ன பிரச்சனை? அது வந்து சித்தார்த்தையும் ராணியும் கொல்ல நின்னுட்டு இருந்த ரவுடிங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன தமன்னா சொல்ற? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்ற? ராணி கிட்ட பையன் வாங்கினவன் உடம்பு சரியில்லைன்னு மயங்கி விழுந்தான்ல, அப்போ சரி, இது எப்படி நடந்தது? ஒண்ணுமே புரியலையே. அதுதான் தெரியல மனோ. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நான் ஒளரல்லண்ணா. என் ஃபீலிங்க கேளுங்கண்ணா. பாப்பா பாப்பா, அங்க ஒரு பாப்பா, இங்க ஒரு பாப்பா, மேல ஒரு பாப்பா, கீழே ஒரு பாப்பா. இத சொன்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க பாப்பா. நான் என்ன பண்றது சொல்லு? சரி, வா பாப்பா, வா 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 வா. பாப்பா, வா பாப்பா, உட்காரு பாப்பா. என்னம்மா அப்படி முறைகிற? பயமா இருக்குமா? இப்படிலாம் பார்க்க கூடாது. அம்மா தர்ஷினி, அந்த பின்னாடி இருக்கிற பையலாடுமா. விடு மனோ, முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என்னப்பா பொங்கல் நாள் அதுமா போலீஸ் வந்திருக்கு? சரி வா போய் பார்க்கலாம். சிதம்பரம், நீ பாத்துக்க. சரிப்பா. நீங்களும் இருந்து பாத்துங்க. வாங்க, நான் கொடுத்துக்கிறேன். நீங்க வாங்கம்மா. தமன்னா, ஜான்சி எதுக்கு இங்க வராங்க? யாருக்கு தெரியும் மனோ? என்ன மேடம் திடீர்னு? சார் பயப்படாதீங்க. என்ன இங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சிட்டு வர வழியில உங்க வீட்டை பார்த்ததும் நின்னுட்டேன். பொங்கலை செம்மையா கொண்டாடுறீங்க போல. எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடலாம் என்ன மேடம், அதான் நீங்களே வந்துட்டீங்களா, எங்களோட சேர்ந்து பொங்கலை கொண்டாடிட்டு தான் போறீங்க. ஏன் தமன்னா,
நாம ஆளுங்களை வச்சு இவங்க கதையை முடிக்கலாம்னு பார்த்தா கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி இவ வந்து நிக்கிறா. மனோ, இன்னைக்கு இவன் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா சாகிறத தடுக்கவே முடியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்ன மாமா? தமன்னா, யாரோ புடவை கட்டிட்டு அழகா இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ஜான்சி மாதிரியா இருக்காங்க. இவர் வேற ஜான்சி கிட்ட போதையில போய் ஏதாவது உளறி வைக்க போறாரு. இவர் வீட்டுக்குள்ள தானே போனாரு, இப்ப எதுக்கு வெளியில வந்தாரு? ஏ மனோ, தமன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன காணுன்னு ரொம்ப ஃபீல் ஆயிட்டீங்களா? முறைக்காத முறைக்காத. நீங்க பொங்கல் வேலையை பாருங்க, நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் கிளம்பிக்கிறோம். சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். தர்ஷினி, தாத்தா. வந்தவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது கொடுமா? சரிங்க தாத்தா. பரவாயில்ல, நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க. வாங்க மேடம், போலாம் வாங்க. மேடம், நேத்து உங்களுக்கு வந்தது ஃபேக்காலா கூட இருக்கலாமே. என்ன சித்தார்த் கால் பண்றாரு? ஹலோ மேடம், பொம்மையை கொண்டவங்க நாளைக்கு அந்த வீட்ல ராணி சித்தார்த்னு நிறைய பேரை கொல்ல டார்கெட் பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். இல்ல, அது ட்ரூ கால் தான். எப்படி மேடம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? பொம்மையை கொன்னவங்க சித்தார்த்தையும் ராணியும் கொல்ல போறாங்கன்னு சொன்னது உண்மையா தான் இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நானே சந்தேகப்பட்டிருக்கேன். அப்படி யாராவது ஒருத்தன் சிக்குனாலும் சரி, அவன் மூலமா ஒட்டுமொத்த கிரிமினல்ஸையும் பிடிச்சிடலாம். கண்டிப்பா மேடம். அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கிறது ரொம்ப கேஷுவலா இருக்கணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஓகே மேடம். சரி தமன்னா, பிளான் ஏவை தான் எக்ஸிக்யூட் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகல. அட்லீஸ்ட் பிளான் பி ஆகுது. தமன்னா, தமன்னா, எதுக்கு அந்த வீணா போன கண்ணாடியை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல மனோ, அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இது கண்டிப்பா சொதப்ப வாய்ப்பே இல்ல. இந்த பிளான் சொதப்பனதுக்கு காரணம் பொம்மையா இருக்குமோ? தமன்னா, மனோவை இந்த கண்ணாடியை பார்க்க சொல்லு, அப்பதானே இவனுக்கு தெரியும். தமன்னா, என்ன என்ன கண்ணாடியை பத்தி? ஆமா மனோ, இந்த கண்ணாடி இருக்குல்ல, ஆமா, அது வந்து அது ப்ளீஸ் இவரை கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்துரு. ஜான்சி வேற வந்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு போதையில ஏதாவது உளறி வைக்க போறாரு. நீ சொல்றது கரெக்ட் தான். இவர் உளறத ஜான்சி கேட்டானா நாம எல்லாருமே கம்பி எண்ண வேண்டியதுதான். யோ மாமா, நான் வர மாட்டேன், நான் எங்கேயே இருக்கேன். என் செல்ல மாமால வாங்க. ஓ, அங்க போய் பேசலாம், அங்க போய் சொல்றேன். உள்ள போய் பேசலாம். வா மனோ. என்ன மேடம், ஏன் அவளை இப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த பொம்பளைய பாத்தியா? அவளுக்கும் அவ போட்டிருக்க மோதிரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன சித்தார்த், தாத்தா, சிலம்பாட்டக்காரங்க வரதா சொல்லியிருந்த? இப்போ வந்துருவாங்க தாத்தா. தாத்தா, தாடிக்காரனே செம்மையா சிலம்பு சுத்துவான்னு பாட்டி சொல்லிக்கிறாங்க. பேசாம தாடிக்காரனையே சுத்த சொல்லுங்க. ஏய், இன்னும் உனக்கு கிண்டலா? இல்லையா, நெசமா தான் சொன்ன. நீ எப்படி சுத்துறன்னு நானும் பாப்பேன்ல.
வேட்டி அவுத்து விட்டதுக்கே உனக்கு இருக்கு. என்னது வேட்டி அவுத்து விட்டாளா? தாத்தா, நான் ஏதோ சொன்னா நீங்க வேற ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. தாத்தா தாடிகாரன் பொய் சொல்றான். நீங்க வேணா பாப்பா வண்ட கேளுங்களேன். பாப்பா அது அம்மா பாப்பா எங்க? பாப்பா எங்க? ஏய், பாப்பா ஒரு கண்ணு பாத்துக்க சொல்லியிருக்கேன்ல, ஒழுங்கா பாத்துக்கன்னு வை, தொலைச்சிருவேன். டேய், உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கப்பா. சிலம்பாட்டக்காரங்க எப்ப வராங்களா அத கேளு. தாத்தா, இந்நேரம் அவங்க வந்திருக்கணும், ஏன் வரலன்னு தெரியலையே. ருத்ரா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த கண்ணாடியில பொம்மை தெரியவே இல்ல. ஆனா பொம்மை இங்க இருந்தா என்னென்ன நடக்குமோ அது அத்தனையும் நடக்குது. என்ன சொல்ற தமனா? ஆமா ருத்ரா, ராணிய கொல்ல இருந்தவனும் சித்தார்த்த கொல்ல இருந்தவனும் அங்க பூமி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, நான் சொன்னப்போ நீங்க கூட அதை நம்பல. சரிதான், ஆனா நான் சொன்னதுதான். அவளுக்கு இந்த நேரம் சக்தி இருக்காது. இத நானா சொல்லல, இது நீலியோட வாக்கு. ஆனா ஒண்ணு தமனா, அந்த பூமி அழிய போற காலம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க ருத்ரா? நானா அந்த பூமியானு பாத்துறேன். தமன்னா முடியல. ஓ, படுத்தி எடுத்துட்டார் மனுஷன். அவரை ரூம்ல வச்சு பூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும். ஏய் தமன்னா, என்ன ஆச்சு? என்ன பிளான் ஏ சொதப்புனா பிளான் பி, பிளான் பி சொதப்புனா பிளான் சி, மாறி மாறி பிளான் பண்ணிருக்கேன்னு பெரிய பில்டப் எல்லாம் பண்ண. இந்த வீட்டை பொங்கல் வீடா இருக்கு, அதை இழவு வீடா ஆக்கி காட்டுறேன்னு சொன்ன. ஒன்னும் நடக்கல. கடைசியில இங்க பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. மனோ, இந்த பிளான் சொதப்பனா என்ன? அந்த சித்தார்த்த பொட்லயே தட்டி காலி பண்ற பாரு. பொட்டுலையா? என்ன சித்தார்த், இவங்க தான் நீ சொன்ன சிலம்பாட்ட குரூப்பா? ஆமா தாத்தா, இவங்க தான். என்ன சொல்ற தமன்னா? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதான் வந்திருக்கானே இந்த சிலம்பாட்ட சண்டைக்காரன், இவனை தான் சொன்னேன். இவனை வச்சு என்ன பண்ண போற? மனு, இவனை பொறுத்த வரைக்கும் அவன் கையில இருக்கிறது வெறும் சிலம்பம் தான். ஆனா அது துப்பாக்கியை விட அதிக பவர். துப்பாக்கியால சுட்டு பொழைச்சவன் கூட இருக்கான். ஆனா இவன் சிலம்பத்துல பொட்ல தட்டி பொழைச்சத சரித்திரமே கிடையாது. இந்த ஆளோட கதையே வேற. தாத்தா, இவர் சிலம்பத்துல அடிச்சுக்க ஆளே இல்லையா. இவர் மட்டும் கம்பு சுத்துனா வானத்துல போற மேகம் கூட நின்னு இவர் கம்பு சுத்துறத பார்த்துட்டு தான் போகுமா. அவ்வளவு சூப்பரா கம்பு சுத்து வரான் தாத்தா. மனோ, இவன் பேரு செங்கோட.
ஆனா அவனை ஊர்ல எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா? பாடையரசன்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஓ, இந்த ஆளு சிலம்பத்துல கொண்டு அவங்களுக்கு பாட கட்டினதுனாலதான் அப்படி கூப்பிடுவாங்களாம். பயங்கரமா பில்டப் பண்றியே, அவ்வளவு பெரிய ஆளா இவரு? ஆமா மனோ, இவன் கூட சண்டை போடும்போது இவன் பார்த்து சிலம்பு சண்டையில பொட்டுல தட்டினா அவங்கள எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாலும் காப்பாத்த முடியாதான். உனக்கு என்ன தில் இருந்தா உதப்பட்ட ஆளுங்க கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்துருப்ப. போட்டு கொடுத்துட்டல, இனி நீ உயிரோடவே இருக்க கூடாது. தெரியாம பண்ணிட்டேனே, இனிமேல் பண்ண மாட்டேனே. அது மட்டும் இல்ல மனோ, இவன் கிட்ட சண்டை போட்டு அதனால உயிர் போனா அதுக்கு கேஸே கிடையாது. இவங்க பரம்பரைக்கு ஜமீன் காலத்துல பிரிட்டிஷ்காரங்களே அது சட்டமாவே ஆக்கிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, எவனுக்கு சாவு கிரகம் பிடிச்சிருக்கோ அவன் தான் இவன் கூட சிலம்பு சுத்துவான். அதெல்லாம் இருக்கட்டும், சித்தார்த்த கொல்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். சித்தார்த் இவனை தான் பொங்கல் விழாக்கு பிக்ஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதும் இவனை நான் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டேன். இவன் இங்க சாகுற அதே நேரத்துல அங்க ராணியும் காலி. நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணுமானோ. இப்ப நம்ம செங்கோட வாதியாரு நமக்காக சிலம்பு சுத்துவாரு. தாத்தா, நாம அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். சரி சரி சரி. நான் போய் அவர் சாகிறத என்ஜாய் பண்றேன். பாப்பா, இங்க வாங்க. அங்கேயே தனியா நிக்கிறீங்க. உன்னோட டெத்துக்கான கவுண்டவுன் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல எங்கடா போற? ஏன் தமன்னா, என்னை ஏன் ரூம்ல வச்சு லாக் பண்ணீங்க? நீங்க அடிச்ச கூத்து அப்படி. உண்மையாவே போதை ஊசி இன்ஜெக்ட் ஆனது மட்டும்தான் தெரியும்.
அதுக்கப்புறம் சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை தமன்னா. ஆனா அந்த மருந்து உள்ள போனதும் 1 செகண்ட்ல நாக்கு வறண்டு போச்சு. 10 நாள் தண்ணி குடிக்கலன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. 1 கேன் தண்ணிய முழுசா குடிச்சிட்டேன்னா பாத்துக்கேன். சரி, என்னதான் ஆச்சு? பொம்மி வந்தாளா இல்லையா? ஏன் தமன்னா, இங்க சித்தார்த், ராணி எல்லாருமே நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் எதுவும் ஆகல? சொல்றேன், எல்லாருக்கும் இப்பதான் கிளைமேக்ஸ். பாப்பா, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. அட வாங்க பாப்பா, வாங்க.